ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன். இதை எது எது கூடலாம் பேர் பண்ணலான்னு கடைசி முடிக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 முழு பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அயன் பேன்ல 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கறலாம், கடலெண்ணெய் விட்டுக்கறலாம், வேற எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. இது கூடவே எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு நிறம் மாறின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூடவே தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெருங்காயம், உப்புத்தூள் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த ரெசிபி சும்மா தாளிப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அசத்தலாக இருக்கும். இதை பன் தோசை, மெதுவான இட்லி, சோறு, சுடு சோறு இது கூடலாம் சேர்த்து சாப்பிட சும்மா அல்ட்டியாக இருக்கும். இந்தளவு பூண்டு நிறம் மாறின பிறகு அடுப்பை அமர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த ரெசிபி உங்களுக்கானது. இதை நிறையாலாம் தொட்டுக்க கூடாது, லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோவை